அவருடைய முதல்ல மக்களை சந்தித்தாரான்னு தெரில. அவருடைய தொண்டர்கள் கம் ரசிகர்களை சந்தித்தார்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுமக்களுக்கு அனுமதி இருந்ததா நான் அறியல. டோக்கன் குடுத்தாங்க. டோக்கன் குடுத்ததுங்கிறதே நிர்வாகிகளுக்கும், கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான். ஸோ இது வந்து தொண்டர்கள் சந்திப்பு அப்படின்னு சொன்னா சரியா இருந்திருக்கும். ரசிகர்கள் சந்திப்புன்னு சொன்னா சரியா இருந்திருக்கும். அது வந்து பொதுமக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2000 பேர் தான் பெர்மிட்டடு. ஸோ 2000 பேர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொகுதிகளில் இல்லை, ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில். ஸோ ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் சேர்ந்து 2000 பேர் அப்படிங்கிறது வந்து அவருடைய நிர்வாகிகளுடைய சந்திப்பு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தொண்டர்களுடைய சந்திப்புன்னு நான் பார்க்கல. அண்டு பொதுமக்களுடைய சந்திப்புன்னு நான் நினைக்கல. எம்ஜிஆருடைய பாட்டை பாடுறதுங்கிறது வந்து திமுகவுக்கே ஒரு தேவையாயிருச்சு. திமுகவில் கருணாநிதி அவர்கள் இருந்தபோதே எம்ஜிஆர் என்னுடைய 40 ஆண்டுகள் நண்பர், அவர் திரும்பி வந்தால் நான் ஆட்சியை கொடுத்துறேன்னு சொன்னதுலேருந்து, நான் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் வச்சுருந்தவன் அப்படின்னு தமிழகத்துடைய தற்போது முதலமைச்சர் சொன்னதுலேருந்து, நான் எம்ஜிஆர் படங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தவன் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுலேருந்து, திரு விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு அழைக்கப்பட்டதுலேருந்து, தமிழ்நாட்டில் யார் திமுகவை தீய சக்தின்னு குறிப்பிட்ட திமுகவே எம்ஜிஆரை தவிர்க்க முடியாது அப்படிங்கும்போது மற்ற கட்சிகள் எல்லாருமே எம்ஜிஆரை யூஸ் பண்ணுறது வந்து தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். இதன் மூலமாக அதிமுக தான் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய கட்சி தலைவரை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கணுமே தவிர தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் பயன்படுத்தல, எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்க்கல. அந்த கூட்டம் கூட பொதுமக்கள் கூட்டம்னு நான் நினைக்காம நான் வந்து தொண்டர்கள் கம் ரசிகர்கள் கூட்டம் மட்டும் தான் நான் பார்க்குறேன்.